நமஸ்காரம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதையெல்லாம் எடுத்துக்கொள்ளும்? ரெப்படேட்டிவ் ஜாப்ஸாக எது இருக்குமோ, திரும்ப திரும்ப ஒரே மாதிரி செய்பவையாக இருந்தால், அது மனிதன் பேசுவதிலிருந்து தொடங்கி எது ஒரே மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கொள்ளும்னு சொல்லுகிறார்கள். அப்படித்தான் தொடங்கி இருக்கிறது, நடந்து வருகிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். நமக்கே என்ன தோணும்? மண்டேன் ஜாப்ஸ் திரும்ப திரும்ப செய்பவையா இருந்தால் நாம் ஏன் நேரத்தை செலவழிக்க வேண்டும்? வேண்டாமே. அதற்கு பதில் ஒரு வேல்யூ ஆடட் ஜாப், உயர்ந்த வேலைகள், அதை மட்டும் மனிதன் செய்தால் போதாதா? இதுதான் அடிப்படை கேள்வி. இது ஆபீஸ் வேலையில், லௌகிக்க வேலையில் அங்கெல்லாம் இது வருவது புரிகிறது. அங்கே கூட நம் கைகளால் சின்ன சின்ன வேலைகளையும் செய்து பழகினால்தான் பெரிய வேலையே மனதுக்கு புரியும். நேரே வேல்யூ அடிஷன் மட்டும்னு சொன்னால், முதலில் ஒரு பொருளை சமைத்தால் அதற்கப்புறம் அதுக்கு மேலே ஏதோ சேர்க்கலாம், தொட்டுக்கொள்ளலாம், டிஷஸ் எல்லாம் சேர்க்கலாம். பொருளே இல்லை என்றால், அடிப்படை பொருளே தெரியாமல் எப்படி மேலே மேலே வேல்யூ ஆட் பண்ண முடியும்? அது ஒரு ஆபத்து தான். இருந்தாலும் அது ஒரு புறம் பார்ப்பவர்கள் பார்க்கட்டும். நான் சொல்ல வந்தது, எது முக்கியமான வேலையோ அங்கியோ அதில் தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். அதற்கு கீழே இருக்க அங்கங்களாக இருக்கக்கூடிய சிறு சிறு வேலைகள் எல்லாம் மெக்கனைஸ் பண்ணிவிடலாம். இது வீட்டிலேயே நடக்க ஆரம்பித்து அது பெருமானுடைய பூஜை வரைக்கும் வந்து விடுமோ என்பதுதான் பயம். அவரை பூஜிக்க வேண்டும், மந்திரங்களை சொல்ல வேண்டும், பாசுரங்களை சொல்ல வேண்டும், அவருக்கு திருமஞ்சனம் பண்ண வேண்டும், பிரசாதத்தை அமுது செய்ய பண்ண வேண்டும். இது வரைக்கும் செய்கிறேன். பாத்திரங்களை சுத்தி பண்ணுதல், தண்ணீர் கொண்டு வந்து வைத்தல், பூ தொடுத்து வைத்தல், சந்தனம் அரைத்து வைத்தல், வஸ்திரங்களை மடித்து வைத்தல், உள்ளேயே பெருக்கி மெழுகி சுத்தம் பண்ணுதல், காய்கறி நிறுத்துதல், திருத்துதல், சமைத்தல், எவ்வளவு சின்ன சின்ன வேலைகள் உள்ளன. அதெல்லாம் ஒருவேளை ஏஐ போல வந்து விடுமோ? வந்தால் என்னாகும்? இருக்கட்டுமே, ஆராதனத்தை மட்டும் நான் செய்துவிட்டு போகிறேன். கிளீனிங் எல்லாம் ஒன்னும் ஏஐ செய்யட்டும், இதற்கு ஆள் வைத்து விடுகிறேன். இது ரொம்ப ஆபத்தான கொள்கை. ஏனெனில் நமக்கு என்ன தோன்றும்? நல்ல ஞானம், ஞானத்தினால வேல்யூ அடிஷன், பகவானுக்கு ஆராதனம், அப்படியே தியானம், அதுதானே வேண்டும். அதற்கு கீழே இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் எதற்கு? அதனால் என்ன பயன்? அது ஏஐ போல எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளட்டும்னு பேச தோன்றும். அப்படி இல்லை. நம்முடைய அனாதிகாலமான கர்மங்கள் எத்தனையோ விஷயங்களில் நம்மை தடுக்கும், முன்னேற விடாது, பக்தியை வளர விடாது. அந்த கர்மங்களை எரித்தாக வேண்டும். அதற்கு ஞானம்தான் தேவை. பஸ்மசாத் குருதேன்னு கண்ணனே கீதையில் சொல்லுகிறார். ஞானாக்னின்னு குறிப்பிடுகிறார். ஞானம் என்னும் நெருப்பு. ஆனால் அதோடு அவர் நிறுத்தவில்லை. விடாமல் உன் கர்மயோகத்தை செய்ய வேண்டும். கர்மண்யவாதிகாரஸ்தே மா பலேஷுன்னு சொல்லுகிறார். அந்த கர்மங்களுக்குள் இவை இத்தனையும் சேர்ந்தவை. சின்ன சின்ன வேலையிலிருந்து நாம் தான் செய்ய வேண்டும். அதுக்கெல்லாம் ஏஐ கொண்டு வந்தாலோ ஆள் இட்டாலோ என்னாகும்? ஒரு அந்தணர் இருக்கிறார், சந்தியாவந்தனம் பண்ணியாக வேண்டும். ஆள் போட்டு விடலாமா? அவர் ரொம்ப பெரிய வித்வானாகவே இருக்கட்டும், மகா பெரிய பணக்காரராக இருக்கட்டும், பெரும் பதவியில் இருக்கட்டும், சந்தியாவந்தனம் அவரே செய்ய வேண்டுமா? ஆள் இடலாமா? அவர் தான் செய்தாக வேண்டும். அதபோல் சின்ன சின்ன வேலைகளும் ஆராதனத்துக்கு முன்னாலும் பின்னாலும் வேண்டியவை நான் தான் செய்தாக வேண்டும். அதற்கு ஏஐயும் வராது, ஆளும் வைக்கக்கூடாது. வைத்தால் என்ன ஆகும்? சத்தகுணமே வளராது. இந்த கர்மங்களை செய்ய செய்ய சின்ன சின்ன வேலைகளை, ரெப்படேட்டிவ் வேலைகளை, செரிமனி போல ரிச்சுவலிஸ்டிக்காக இருக்கக்கூடியவைகளை கண்டிப்பா செய்ய வேண்டும்.
அதை செய்தால்தான் நமக்கு சத்துவகுணம் வளரும், ரஜோகுண தமோகுணம் தளரும். இது இல்லாமல் நான் பக்தியை மட்டும் செய்தேன், செய்ய முடியாது. என்னுடைய அறிவை வளர்த்து கொண்டேன், பரமாத்ம ஞானம் வளர்ந்தது, அதனால் கர்மங்கள் எரிந்துவிடும், செய்யலாம். ஒரு புறம் அதை எரிந்து கொண்டே இருக்கும்போது மறுபுறம் சேர்த்து கொண்டே இருப்போம். ஏனெனில் சத்துவகுணம் வளராமல் இது எதுவுமே நிலைக்காது. அதற்கு கைகளால், கால்களால், உள்ளத்தால், வாயால், கண்ணால் எத்தெத்த சின்ன சின்னது செய்ய வேண்டுமோ செய்தாக வேண்டும். அதனால் பெருமானுடைய பூஜை, அதுல செய்ய வேண்டிய ஆராதன முறைகள், இதிலெல்லாம் ஏஐ வருவது என்பதோ, இன்னொருத்தரை வைத்து சின்ன சின்ன ஜாப்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். நான் வேல்யூ ஆடடுக்கு மட்டும் பார்த்துக் கொள்கிறேன். தவறான கண்ணோட்டம். அதனால் பயன் இராது. அதனால் இந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கவும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.